உலகின் பல இடங்களில் இருந்தும் சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அருமை செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சென்ற வகுப்புல இறுதியில சில ஐயங்களை கேட்டார்கள். நல்ல ஐயங்களை அதை கூர்ந்து விடை சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் தக்க எடுத்துக்காட்டுகளோடு சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் நான் அதை இந்த வகுப்புக்கு கொண்டு வந்தேன். அதுல அவர் கேட்டிருக்கிற ஒரு வினா, 2ஆம் வேற்றுமை தொகையில ஒற்றுமை காதலர் பிரியாமல் கவுவுக்கு நெகிழாமல் தீதருக அப்படின்னு வருகிறது. காதலர் பிரியாமல் தானே இருக்கணும், அங்க ஒரு இப்பு எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வினா, நல்ல வினா. இது இந்த மாதிரி மிக நுணுக்கமான இடங்கள்ல சில இடங்கள்ல வேறுபட்ட ஒரு இலக்கணம் இருக்கிறது. பாட்டு கேட்டான் அப்படின்னு இருக்கிறது எழுவாய் தொடர். இந்த எழுவாய் தொடர்ல மிகாது என்பதுதான் விதி. ஆனால் வன்றொடர் குற்றியல் உகரத்துக்கு பிறகு மிகும் என்பதனால பாட்டு கேட்டான்னு தான் எழுதணும், பாக்கு கடித்தான்னு தான் எழுதணும். யாரும் எழுதுறது இல்லை. பாட்டு கேட்டான். ஏன் ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு கேள்வியும் சேர்த்து சொல்றேன், புவனா கேட்டிருக்கிற கேள்விக்கும் சேர்த்து சொல்றேன். பாட்டு கேட்டான்னு ஒரு விட்டிசை இருக்கு. பாட்டு கேட்டான், பாட்டு கேட்டான் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த இரண்டு சொற்களும் சரியாக இணையவில்லை என்று ஒரு கருத்து அந்த இலக்கணிக்கு புலப்பட்டது. ஏனென்றா அந்த குற்றியல் உகர புணர்ச்சியில அந்த உகரம் அந்த கேட்டான்னு சொல்லுகிற போது இன்னும் கொஞ்சம் கூட ஒலிக்க வேண்டும். அதனாலதான் அந்த இடத்துல ஒற்று மிகும் என்று இலக்கணம் சொன்னார். பாட்டு கேட்டான், பாக்கு கடித்தான் அப்படின்னு தான் வரணும். அது ஒரு இலக்கணம், கூடுதலான இலக்கணம். அதே போல இங்கேயும் காதலர் பிரியாமல், காதலர் பிரியாமல் தான் இருக்கணும். அங்கு எதற்காக மிகுந்தது அப்படின்னா அதற்கு இலக்கணம் இருக்கிறது. எழுத்ததிகாரத்துல புணரியல் அவர் சொல்லுகிறார், 157வது நூற்பா எழுத்ததிகாரத்துல, மெல்லெடுத்து மிகுவழி வலிப்பொடு தோன்றலும், மெல்லெடுத்து வர வேண்டிய இடத்துல வல்லெடுத்து வருதலும், வல்லெடுத்து மிகுவழி மெலிப்பொடு தோன்றலும், வல்லெடுத்து வர வேண்டிய இடத்துல மெல்லெடுத்து வருதலும், இயற்கை மருங்கில் மிகற்கை தோன்றலும். இதுதான் விதி. இயல்பாக இருக்க வேண்டிய இடத்துல ஒற்று மிகக்கூடாது என்ற இடத்துல ஒற்று மிகுதலும் உண்டு. சரி, உண்டுன்னா இது மாதிரி யாராவது எழுதியிருக்காங்களான்னா, இந்த காதலர்ங்கிற சொல்லு தமிழ் இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல 135 இடங்கள்ல வருது. இந்த 135 இடங்கள்ல சில இடங்கள்ல காதலர் பிரிந்தோர், காதல் அரிதே காதலர் பிரிதல், நெடுநல்வாடையில 71வது அடி, நற்றிணையில 5வது பாட்டு, இந்த இடத்துல எல்லாம் ஒன்று மிகுந்து வருகிறது. அவ்வாறு மிகுவதற்கு இலக்கணம் தொல்காப்பியம் கூறுகிறது. ஏன் மிகணும்? அதற்கு ஏதாவது மிக வேண்டும் என்றுதான் எல்லாரும் இலக்கணம் சொல்லுகிறார்களே தவிர ஏன் இந்த இடத்துல மிகுன்னு சொல்லணும் அதை யாரும் சொல்லவில்லை. இலக்கணிகள் கூட, விளக்க உரை எழுதக்கூடியவர்கள் கூட எழுதல. அதுதான் விட்டிசை தடுத்தல். கொஞ்சம் ஒலிக்கும் போது, இரண்டு சொற்களை இணைக்கும் போது அந்த இணைப்பிடத்தில் சிறிது ஒலி வேறுபடுதல், அதுக்கு ஒலி குறைதல். இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு எனக்கு கிடைத்தது. நிலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. இந்த அடியை நினைச்சு பாருங்க. இந்த 2 பாட்டுமே மிக அருமையான பாடல்கள், பாவேந்தருடைய பாடல்கள். அதுவே இந்த புரட்சி கவியை நினைத்து நினைத்து பார்த்தா அதை போல ஒரு குறுங்காவியம் பிற்காலத்துல யாரும் பாடல. நிலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, ஒளிமுகத்தை நிலாவென்று காட்டுகின்றாய்னு இருக்கணும் தொடர். உரைநடையா இருந்தா ஒளிமுகத்தை நிலாவென்று காட்டுகின்றாய் அப்படின்னு இருக்கணும். ஆனா செய்யுள்ள, அதனால நிலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தைன்னு எழுதினவரு அப்புறம் ஒரு இக்கு போட்டார், ஒளிமுகத்தை அப்படின்னு போட்டார்.
அதெல்லாம் தொடரே முடிச்சு போச்ச, அங்க போய் எதுக்கு இக்கு? அடுத்த தொடர் எப்படி தொடங்குது? கோல முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ, வான சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலையிலே வந்து செம்பருதி கடலில் மூழ்கி குளிரடைந்த ஒளி பிழம்போ அப்படின்னு அடுத்தடுத்த தொடர் போயிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல எதுக்கு இக்கு அப்படின்னா, இது யாருக்கும் புரியாம இருந்தது. திருச்சியில பாவேந்தர் வந்த போது ஒருத்தர் எழுந்து கேட்டார், ஐயா நீங்க பாடி இருக்கீங்களே, கொஞ்சம் கம்பீரமா கேட்டார் அந்த ஆளு. நிலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவிருந்து காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை போட்டிருக்கீங்களே, அங்க தொடர் முடித்து போச்சைக்கு வருமா அப்படின்னு கேட்டார். வருண்டா. எப்போ அந்த அந்த செருக்கு, அந்த புலமை செருக்கு வந்து ரொம்ப உண்டு. எப்படிங்க ஐயான்னு, அது விட்டிசை தடுக்க வந்ததுன்னு. ஏன்னா அந்த தொடரோடு செய்யுளே முடிந்து விட்டதுன்னு கருதி விடக்கூடாது. அதனால இன்னும் செய்யுள் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அடுத்த தொடரோட கொண்டு போய் இணைச்சார். அது மட்டுமல்ல, இந்த பெரும் புலமை கவிஞர்கள்ல இலக்கணத்தை ரொம்ப கற்று தேர்ந்தவர் பாவேந்தர். அதோட இல்ல, அவர் சொல்றாரு அப்படின்னா, பயக்குறை இல்லைத்தாம் வாழும் நாளேன்னு அங்க போட்டிருக்கான் பார் அப்படின்னு. அதை யாராவது சொல்ல முடியுமா? அப்படி புறநானூற்றுல மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லைத்தாம் வாழும் நாளை, இல்லைன்னா முடிஞ்சு போச்சா, அப்புறம் என்ன இல்லை இத்து போடுறது. அது மாதிரி அது விட்டிசையை தடுப்பதற்காக வந்ததுன்னாரு. அதே போல குறுந்தொகையில 25வது பாட்டிலையும் அப்படி இருக்கு, யாரும் இல்லை தானே கல்வன் அப்படின்னு வந்தது. சில இடங்களில் இப்படி வரும், வருவதற்கு தொல்காப்பியமும் இலக்கணம் கூறுகிறது என்பதை நினைக. அதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒரு விடை. இன்னும் அதுல தொடர்ந்து ஐயங்கள் இருந்தா நீங்க தாராளமா அதற்கு பிறகு கேட்கலாம். அடுத்தது புராண குறிப்புகள் சிலப்பதிகாரத்துல இருக்க. அப்பயோ புராணம் வந்து புகுந்து விட்டதான், நல்லா புகுந்துருச்சு. ஏன்னா பின்ன பாரதம் ராமாயணம் ஆகியவற்றிலிருந்து செய்திகளை ஆண்டது சிலப்பதிகாரம். எப்படி அப்படின்னா, பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்ன நாவென்ன நாவே. எல்லா கடவுளையும் இளங்கோவடிகள் சமணர் சமணர்னு சொல்றாங்க, அவர் எல்லா கடவுளர்களையும் சமமா பாடுறார். அதனால பாண்டவர்களுக்காக தூது நடந்தான் கண்ணன் என்ற அந்த இதிகாச செய்தி அதுல வருது. அதே போல கௌந்தி கோவலன் கண்ணகி மூவரும் நடையா நடந்து போய் கொண்டிருக்கிற போது கோவலன் தன்னுடைய வாழ்க்கையை அவலத்தை இணைந்து வருந்தி பேசுகிறார். அப்போது கௌந்தி சொல்லுகிறாள், குற்றம் இல்லப்பா, நீ ஒன்னும் வருந்தாத, அந்த ராமன் இருக்கிறான அவன் எவ்வளவு துன்பப்பட்டான், அவன் சீதையை பிரிந்து துன்பப்பட்டான். நலம் எப்படி, அவன் வந்து தன்னுடைய மனைவியை பிரிந்து துன்பப்பட்டான். நீ அப்படி இல்ல, உன்னுடைய துன்பமெல்லாம் உன்னுடைய மனைவியோடு சேர்ந்துதானே நீ அடைகிறாய். அணையையும் அல்லை ஆயிடை தன்னோடு பிரியா வாழ்க்கையை பெற்றன என்று. வாழ்க்கை பிரியாம இருக்கப்பா, அதே போதும் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அதனால நிறைய புராண குறிப்புகள் புகுந்து விட்டன. சங்க இலக்கியத்திலே புராண குறிப்புகள் இருக்கு, கலித்தொகையில் இருக்கிறது. ஆனால் ஒரு வேறுபாடு என்னவென்றால், அவற்றையெல்லாம் மெய்ப்பொருளை சொல்லுவதற்காக கொண்டு வந்து சேர்க்கறது இல்லை. உவமையாக வரும், அல்லது அங்கே அறிவுரையாக சொல்லுவதற்கு மேற்கோளாக வரும். அந்த மெய்ப்பொருள் கருத்து என்பது தமிழ் சார்ந்ததாகவே அமையும் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அது 2வது ஐயம். தாதை ஏவலின் மாதுடன் போகிங்கிற, அது ராமாயண கருத்து, அதுவும் வருகிறது. ஆனால் அதற்கு மேல ஒரு செய்தி சொல்லுகிற, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வால்மீகி ராமாயணத்திலோ அல்லது கம்பராமாயணத்திலோ அல்லது இன்னும் இருக்கக்கூடிய 62 ராமாயணங்களிலோ, இந்தியா முழுவதும் காணப்படுகின்ற 62 ராமாயணங்களிலோ இல்லாத செய்தியை, ராமனை பற்றிய செய்தியை நம்முடைய தமிழ் இலக்கியம்தான் கூறுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு புதுமையானது. அகநானூற்றுல ஒரு தலைவி சொல்லுகிறார், என்னையும் என்னுடைய காதலனையும் பற்றி இந்த ஊர் தாறுமாறா பேசிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் மூக்கின் உச்சி சுட்டு விரல் சேர்த்தி குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு இந்த சத்தம்லாம் அடங்கிடும். எப்ப அடங்கும், எப்படி அடங்கும் அப்படின்னா, ராமபிரான்
அந்த கோடியக்கரையில, ராமேஸ்வரத்துல கோடியக்கரையில கடற்கரையில நின்று கொண்டு அந்தி மந்திரம் சொல்லுவதற்காக தொடங்குறான். சந்தியா வந்தனம் என்று சொல்லக்கூடிய அந்தி மந்திரம் சொல்லுவதற்காக தொடங்கும் போது அந்த மரத்துல இருக்கிற பறவைகள்லாம் ஓடு கூச்சலிடு. ஒரேடி அந்தி நேரம் அதெல்லாம் கூட்டுல போய் அடங்குவதற்காக ஓசையிடுகின்றன. உடனே மெல்ல அவன் தன்னுடைய கையை அப்படி உயர்த்தி அப்படி காட்டினான். அத்தனை பறவைகளும் தன்னுடைய ஓசை ஒடிந்து நின்றன. அது போல என்னுடைய தலைவன் என்னோடு மனம் செய்து கொள்கின்ற காலத்துல இந்த ஊர்ல இருக்கிற இந்த பெண்கள் பேசுகிற பேச்செல்லாம் அடங்கிடும்னா ஒரு அருமையான ஒரு உவமை, இதிகாச உவமை. இது எந்த ராமாயணத்திலும் இல்லைங்கிறது தான் முக்கியம். சில சமயத்துல ராமாயணம் எழுதக்கூடியவர்களுக்கு, குஜராத்ல ஒரு ராமாயணம் எழுதியிருக்காரு, அதை படிச்சேன். நீங்களும் அதை பாருங்க. சாகலர் என்பவர் எழுதியிருக்கிற ராமாயணம். அதுல ஒரு காட்சி, அந்த ராமாயணத்துல ராமன் சொல்லுகிறான், சீதா நான் காட்டுக்கு போயிட்டு வர்றேன், காடு ரொம்ப பொல்லாதது, இங்க வன விலங்குகள்லாம் இருக்கும், உண்மை மிகுதியா இருக்கும், நீ இங்கேயே பத்திரமா இரு அரண்மனையில, நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லும்போது அவ கலித்தொகையிலேயோ அல்லது பிற இடங்களிலோ வரக்கூடிய செய்தி என்னவென்றால், இது பிரிந்திருப்பதை விட காடு ரொம்ப பெரிய கொடுமையானதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சாகலர் எழுதிய ராமாயணத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, என்ன இப்படி சொல்றீங்க, எல்லா ராமாயணத்திலையும் சீதை பிரிஞ்சு சீதையோட தானே போயிருக்கிறான் ராமன், இதுல மாத்திரம் என்னன்னு கேட்கிறான். இது ஒரு வியப்பான புதுமையான ஒரு செய்தி, அதற்காக சொன்னேன். அதனால நிறைய புராண குறிப்புகள் வருகின்றன. அடுத்து இந்த 1008 கடைஞ்சு இன்னும் இருக்கு. அது என்ன, இந்த எண்ணுல என்ன இருக்கு? 1008 கடைஞ்சு பொண்ணுடைய மாலையை தந்தான்ங்கிறது 1000 இருக்கக்கூடாதா, 500 இருக்கக்கூடாதா, அதுன்னு 8 என்ன அப்படின்னு கேள்வி. பல பகுதிகளை நான் ஏற்கனவே இந்த கருத்துல துருவி துருவி பார்த்திருக்கிறேன். இந்த 1008க்கு எனக்கு விடை கிடைக்கல. ஆனா ஏரணம் என்ற ஒரு நூல், அது முழுவதுமாக கிடைக்காத இறந்து போன நூல், அதுல ஒரு பகுதியில ஒரு தொடர் என்னவென்றால், 100 என்று வாராமல், அதாவது சுண்ணமாக வாராமல், சைபர் சைபர்னு வருது பாருங்க, அப்படி வாராமல் இருக்க கொடை கொடுக்கின்ற காலத்து 8 திசையும் அறிய கொடுத்தான் என்பதற்காக 108 என்று வந்ததுன்னா, அவன் 100 கொடுக்கும் போது நான் கொடுக்கின்ற இந்த கொடை, இந்த அன்பளிப்பு 8 திசையும் அறிய வேண்டும், அதனால 108 கொடுக்குறான் அப்படின்னு கொடுக்குறானா. அதுதான் 1008க்கும் பொருந்தும். அது தவிர வேற விளக்கம் இல்லை எங்கேயும். அதனால இந்த 3 செய்திகளை நான் அந்த விடையாக சொல்லி அதற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு, பாடப்பகுதிக்கு போவோம். இன்னும் இது மாதிரி ஐயங்கள்லாம் இருந்தா போது நீங்கள் அனுப்புங்கள் அல்லது கேளுங்கள், ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அடுத்தது, முன்பே ஒரு கேட்டிருந்த வினாவுக்கு நான் விடை சொல்லிட்டேன். இந்த பரியம் என்பது சிலம்பில் பயிலவில்லை, அது உரையில் பயின்றது என்று சொல்லியிருக்கிறேன். அது பரிசம் என்பதனுடைய திரிவு, அதுவே பிறகு ஸ்பரிசமாச்சு என்று நான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். ஆகவே 1008 கடைஞ்சுடைய அந்த மாலையை பெற்றது மட்டுமல்லாமல் தலைக்கோல் எய்தினார். தலைக்கோல் என்பது நாட்டியத்தில் மிக தேர்ந்தவர்களுக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய விருது. அதிலே கூட ஒரு புராண குறிப்பை பார்த்தோம், ஊர்வசி பற்றி ஒரு புராண குறிப்பு. ஊர்வசியே ஒருத்தியாக மாதவி என்று பிறந்தால் அந்த மரபுல வந்தவள் இந்த மாதவி என்றெல்லாம் பார்த்தோம். அதனால விதிமுறை கொள்கையின் அது ஒரு விதிமுறை. இந்த 1008 கொடுக்கறதுங்கிறது ஒரு விதிமுறை. அதன்படியாக ஒரு முறையாக அவள் பெற்றனள் என்று சொல்லி அந்த காதையை முடித்தார். அடுத்தது இந்திர விழுவூர் எடுத்த காதை. இந்திர விழுவூர் எடுத்த காதையில தொடக்க அடிகளை பாருங்க. அலை நீராடை மலைமுலையாகத்து ஆரப்பேரியாற்று மாறி கூந்து கண்ணகபரப்பின் மன்னக மடந்து. இந்த 3 அடிகள் எனக்கு பெரிதும் கை கொடுத்தன. நீங்களும் நினைத்து பாருங்கள். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 3 அடிகள் மிக மிக மதிப்புடையவை, வரலாற்று தன்மை வாய்ந்தவை. எப்படி? அலை நீராடை,
இந்த நிலம் இருக்கிறதே, அதுவும் குறிப்பாக இந்தியா, அதாவது நாவலன் தீவு, நம்முடைய தமிழ் மொழியில சொன்னா நாவலன் தீவு இந்தியா, அல்லது இக்கால மொழியில சொன்னா பாரதம், விடுதலை காலத்து மொழியில சொன்னா பாரதம், கண்டம் என்ற அளவில் சொன்னா இந்திய துணைக்கண்டம், பழைய சங்க இலக்கிய சார்பில் சொன்னா நாவலன் தீவு. இந்த நாவலன் தீவு எப்படி இருக்கிறது? அலை நீராடை. இந்த மண்மகள் அலையை கொண்டிருக்கக்கூடிய கடலை ஆடையாக உடுத்திருக்கிறது. நான் பாடம் சொல்லுகிற போது மனோன்மணியத்தை வேலூர்ல பாடம் சொல்லுகிற போது நான் சொல்லுவேன், சுந்தரம்பிள்ளை எழுதியிருக்கிற மனோன்மணியத்துல இந்த வாழ்த்தை நீங்க படிச்சிருப்பீங்க. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கெடில் ஒழுகு எல்லாரும் நாள்தோறும் எல்லா விழாக்களிலும் இந்த பாட்டை ஓதாமல் இருப்பதில்லை. பெரிய சிறப்பு. இதை முதலாக வழக்கிற்கு கொண்டு வந்தவர், எல்லா விழாக்களிலும் பாட வேண்டும் என்று அந்த வழக்கில் கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா. அவர் வந்த பிறகுதான் கடவுள் வாழ்த்து பாடுறதை பத்தி ஒன்றும் தடை இல்லை, அதோட இந்த வாழ்த்தையும் பாடுங்கள் என்று சொன்னார். சுந்தரம்பிள்ளை அந்த மனோன்மணியை எழுதுகிற போது அந்த முதல் பாட்டுக்கு மேல தலைப்பு என்ன போட்டார் தெரியுமா? தமிழ் தெய்வ வணக்கம். அது வரையில அந்த மாதிரி யாரும் எழுதல. தமிழ் தெய்வ வணக்கம், தமிழ் ஒரு தெய்வம், தமிழ் தெய்வ வணக்கம் என்று எழுதினார். அதுல நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும். அந்த பெண்ணுக்கு, இந்த நிலமாகிய பெண்ணுக்கு அழகு ஒழுகுகிறது. ஏன்? அவள் கடலை ஆடையாக உடுத்திருக்கிறாள். இந்த இடத்துல ஒரு சின்ன கணக்கு இருக்குன்னு நான் சொன்ன பாடம் சொல்லும் போது, அதாவது நிலம் ஒரு பங்கு, கடல் 3 பங்கு. அப்ப என்ன பொருள் என்றால், ஒரு பெண் தன்னை போல் 3 மடங்கு உடைய ஆடையை அணிந்தால் அழகு ஒடுகும். அதனால 16 கதம் 8 முழம் அப்படின்லாம் அந்த ஆடையினுடைய நீளத்தை சொல்லுகிறார்களவா. அதனால பெருகிய ஆடை அணிகின்ற காலத்துல உடல் ஓர்த்திருக்கக்கூடிய நிலையில அழகு ஒழுகுங்கிறார். அந்த சொல்ற இப்ப அலைநீராடை மலைமுலை ஆகத்து 2 பெரிய மலைகள் இருக்கின்றன. ஒன்று இமயமலை, இன்னொன்று தெற்கே விந்திய மலை. இந்த 2 பெருமலைகள் அல்லது பொதிய வெற்பு, உரையாசிரியர்கள் பொதிய வெற்புன்னு எழுதுறாங்க. பொதிகை மலை வடக்க இமயமலை, தெற்கே பொதிகை மலை. பொதியைன்னு சொல்லணும், பொதிகை என்று சொல்லுவதெல்லாம் மருவுதான். பொதிகை மலை. இந்த 2 மலைகளையும் 2 மார்பாக பெற்றிருக்கக்கூடிய இந்த பெண், இந்த நிலப்பெண், அதாவது நாவலன் தீவு, அலைநீராடை மலைமுறை ஆகத்து ஆரப்பேரியாற்று. அதுல கழுத்துல மாலை போட்டிருக்கிறார். மலையிலிருந்து ஒழுகின்ற அருவிகள் தான் அந்த பெண்ணுக்கு முத்து மாலைகள். ஆரப்பேரியாற்று மாறி கூந்தல். கூந்தல் என்ன? மேலே அந்த மலைகளின் மீது உறங்குகின்ற முகில்கள், கரிய முகில்கள் எல்லாம் கூந்தல். கண்ணகன் பரப்பின் இடமகன்ற பரப்பினை உடைய மண்ணக மடந்தை. இங்கு மண்ணக மடந்தை என்று அவர் சொல்லுவது இந்தியாவை குறித்ததாகும் என 2 மலை சொல்றாரு, இமயமலை, பொதிய மலை. இந்த அடிகளை நான் படித்திருந்ததனாலும் இதனை கொஞ்சம் ஆழங்காற்பட்டு சிந்தித்ததனாலும் இமாச்சல் பிரதேசத்துல ஒரு கருத்தரங்கு நடந்தது. அதுல அங்கு ஒரு பெண் கட்டுரை படிச்சாங்க. அதுல பங்கியம் சந்திரர் என்ற அந்த வங்க மொழி எழுத்தாளம் பாரத மாதா என்ற அந்த கருத்து வங்கத்திலிருந்துதான் தோன்றியது. இந்தியாவை ஒரு பெண்ணாக உருவகித்தது நாங்கள் தான் என்று சொல்லுகின்ற அளவுல அதனை காட்டினார். இந்தியா ஒரு பெண்ணாக உருவகித்தது என்பது பங்கிம் சந்திரருடைய வேலைதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய வகையில அவர் அதனை பாடினார், அந்த நூலை எழுதினார். அதை பெருமையாக அந்த அம்மையா சொல்லும் போது, வேறு யாரும் இப்படி பாடலைன்னு சொல்லும் போது நான் இந்த அடிகளை எடுத்து காட்டி இதனுடைய மொழிபெயர்ப்பு எடுத்து சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கவிஞன் ஒருவன் இந்தியாவை ஒரு பெண்ணாக பார்த்திருக்கிறார். இயற்கை வளத்தோடு கூடிய இந்தியாவை 2 மலைகளோடு சேர்த்து இவ்வாறு பார்த்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. மதியம் 2 மணிக்கு வேறொரு கட்டுரை படித்த ஒருவர்
இந்தியாவினுடைய மூல சிந்தனைகள் பல பல தமிழிலே இருக்கின்றன என்று சொன்னார். அதனால இந்த அடிகள் உண்மையில் இந்த நிலை இயற்கையை எடுத்து கூறுமாறு அமைந்தது என்பதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட மன்னக மடந்தை அவள் புதையிருள் படாம் போக நீக்கி மெல்ல மெல்ல இருள் கரைகிறது. அந்த நிலம் கண் விழிக்கிறது. உதயமால் வரை உச்சி தோன்றி கதிர் உதிக்கின்ற மிகப்பெரிய மலையிலிருந்து உச்சி தோன்றி உலகு விளங்கு அவிரொளி. அவிர் என்றால் விளங்குகின்ற ஒளி. உலகு விளங்கு அவிரொளி, உலகத்தை விளக்குகின்ற ஒளி மிக்க அந்த பெரிய கதிர், மலர் கதிர் பரப்பி, மலர் கதிர்னு போட்டாங்க, மலர் கதிர்னு எழுதுவதில்லை, மலர் கதிர் பரப்பி, அது வினைத்தொகை. வேயாமாடமும், வேயாமாடம்னா நிலா முற்றம். அது ஏன் அதுக்கு வேயாமாடம்னா கூரை வேயப்படாத மேலே திறந்திருக்கின்ற அந்த நிலா மாடத்தில் வேயாமாடமும் வியன்கல இருக்கையும் பல வேறுபட்ட அணிகலன்களை எல்லாம் வைக்கக்கூடிய சரக்கரை, ஸ்டோர் ஹவுஸ். வியன்கல இருக்கையும் மான்கண் காலகர் மாளிகை இடங்களும் மானினுடைய கண் போன்ற அமைப்பினை உடைய சிறிய சாளரங்களும். அதாவது எவ்வளவு அழகா கட்டிடக்கலை இருக்குன்னு பாருங்க. அந்த மாளிகைகள் எப்படி இருக்கு? மான் கண் போல அப்படி நீளமாக நடுவில் அகன்று இருக்கக்கூடிய கண்கள், கண்களை போன்ற திறப்புகள், காற்று வருகின்ற வழிகள், மாளிகை இடங்கள், மான்கண் கால் அதர், அதர்ன வழி, அதர்தொரும் அப்படின்மா 10 பாட்டுல. அதர் என்பது வழி, காலதர், கால்னா காற்று, காற்று வருகின்ற வழிகளும் அதற்குரிய மாளிகை இடங்களும் கயவாய் மருங்கின் காண்போர் தடுக்கும். கயவாய் என்பது கடற்கரை, அகன்ற இடம், துறைமுகம் என்று பொருள். கயவாய் என்றால் துறைமுகம் என்று பொருள். கயவாய் மருங்கின் அந்த அகன்ற துறைமுகத்தின் பக்கத்துல காண்போர் தடுக்கும், காண்பவர்களை அப்படியே நிறுத்துதான். அந்தாண்ட அவர்களுடைய விழி பெயராத வகையில இங்கே ஒரே இடத்தில் நிலை நிறுத்துகிறது. எது? பயனறவரியாய் யமனர் இருக்கை. பயனை அளந்து கூற முடியாத யவனர்களுடைய இல்லம். அந்த யவனர் யார் என்றால் கிரேக்க நாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள். அவர்கள் அடல்வாழ் யவனர் என்று சொல்லப்படுகின்ற காவற் பணிக்காக அரசர்களால் அரண்மனையில் அமர்த்தப்பட்டவர்கள். ஏன் அவர்களை அமர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அயல்மொழிக்காரர்கள். இங்க இருக்கக்கூடிய மறைவான செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். அதே போல ஊமைகளையும் அவ்வாறு அமர்த்திக் கொள்வது வழக்கம். அதெல்லாம் பின்னால வழக்குரை காதையில அந்த செய்திகள்லாம் வரப்போகுதுன்னா அங்கு பார்ப்போம். கலந்திரு திருவில் புலம்பெயர் மாக்கள். கலந்திரு திருவினர் என்றால் மரக்கலம் தரும் செல்வத்தை உடையவர்கள். திரு செல்வம், கலங்களை ஓட்டி வணிகம் செய்து அதனால் பெறுகின்ற செல்வத்தை உடைய பெருமக்கள் உறையும் இலங்கு நீர் வரைக்கும். அந்த நீர் சூழ்ந்த அந்த அலைவாய் கரை, அலைவாய் கரைங்கிறது அழகான தொடர்பு. அதுதான் இப்ப திருச்சீர் அலைவாய்னு பேரு. எந்த ஊருக்கு? திருச்செந்தூர்னு ஆச்சு. திருச்செந்தூருக்கு பழைய பேர் திருச்சீர் அலைவாய். வாய்னா இந்த இடத்துல இடம்னு பொருள். 7ஆம் பெற்ற உருவு. அலை மிகுதியாக இருக்கின்ற இடம், அலை வீசுகின்ற இடம். திருச்சீர் அலைவாய். வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் தெரிதரு நகர வீதியும். இந்த ஊருக்குள்ளார வர்றாரு, ஊரை பற்றி வர்ணிக்கிறாரு. இந்த மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம் என்று 2 பகுதியாக இருக்கிறது காவிரி பட்டினம். அதுல முதல்ல எடுத்த உடனே வண்ணமும் சுண்ணமும், நிறப்பொடிகள், வாசனை பொடிகள், மனம் வீசுகின்ற பொடிகள், தன்னரும் சாந்தம் குளிர்ந்த சந்தனம், பூ புகை, சாம்பிராணி முதலான புகை பொருள், மேவிய விரை நறுமண பொருள்கள், பகர்வனர், பகர்தல் என்றாலே விற்றல் என்று பொருள். விலை கூறுதல், விற்றல் என்பதுக்குதான் பகர்தல் என்று பொருள். பகர்வனர் திரிதரு நகர வீதியும். திரிதரல் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. அதாவது பலராலும் சொல்லாமல் விடப்பட்ட இலக்கணம்.
திரிதல் என்பது தொழிற்பெயர். திரிந்தான் வினைமுற்று. திரி தருன்னா திரிதலை செய்கின்ற பொருள். இந்த தருங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு சொல்றது? அதுக்கு பேர் தான் துணைவினை. இந்த துணைவினைங்கிற இலக்கணத்தை தெளிவா தெரிந்து கொள்ளவும். அவன் கொலைப்பட்டான் அப்படின்னு சொல்கிற போது படு என்பது துணைவினை. அவன் கொலை உண்டான் என்பது உண் என்பது துணைவினை. இது எதற்காக இந்த துணைவினை வருகிறது? செயற்பாட்டு வினையாக சொல்லாமல் மாற்றி சொல்லுகிற போதுதான் இந்த துணைவினை வரும். அவன் கொலைப்பட்டான் அப்படின்னு செய்யப்பட்டான் 2 வினை வரும். அதனால இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு துணை வினை வரும். திரிதரு, திரிந்ததுன்னா போதும் வினை. திரிதரு திரிதலை செய்தது அப்படின்னு வர்றதுனால அதற்கு பெயர் துணை வினை என்று பொருள். திரிதரு நகர வீதியும். நகரம் என்பதற்கு நகரம் என்பதிலிருந்து வந்த சொல் நாகரிகம் என்று எழுதுவார் பாவாணர். நகரம் என்பதிலிருந்து வந்தது நாகரிகம். அது கவிஞர் சுரதா எழுதுவாரு. அது கடத்தலுக்கு போனாதான் நகரம்ங்கிறதே தெரிஞ்சுதான். ஏன்னு கேட்டா கூட்டம் இருக்குது, நகர்ங்கிறானா எல்லாம். அதனால அதுக்கு நகரம்னு பேர் வந்ததுன்னு அவர் எழுதினாரு. நகர வீதியும் பட்டினும் மயிரினும். பட்டாலும் எலிமயிர்னு எழுதுறாங்க உரையாசிரியர்கள்லாம். எலிமயிரால ஆடை செய்வதில்லை. இந்த இடத்துல மயிர் என்பது மிகப்பெரிய இமயமலை சாரல்ல காணப்படுகின்ற வருடை என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஆட்டினம். அந்த ஆட்டினுடைய மயிர்னால செய்யப்படுவது கம்பளி. அதுதான் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். அதனால ஆடை நெய்கின்ற நுண்ணிய வினை செய்கின்ற காருகர் இருக்கையும். காருகர்னு நெய்வோர் என்று பொருள். அவங்க அது சாதி பெயராக சாலியர் என்று வந்தது. மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா. அளந்து இவ்வளவுதான் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு பெருகி இருக்கின்ற வெறுக்கைங்க செல்வம். அருங்கல வெறுக்கை, அருமையான அணிகலன்களாகிய செல்வம் எல்லாம் மாசரு முத்தும் மணியும் பொன்னும். இந்த இடத்துல மாசரு முத்துன்னு போட்டார் பாருங்க. அங்க முன்னால சொல்லுகிற போது பாத்தீங்கன்னா மாசரு பொன்னும் பார். மாசரு பொண்ணு பலம்புரி முத்தேனார். இங்க மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா. அப்படியே அளந்து பார்த்து கை சோர்ந்து போச்சான். ஆஹா இவ்வளவா என்று தொலையா செல்வம் பார். குமரகுருபரர் சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய சரக்கரை எது என்று கேட்டா மதுரையா. மதுரையில இல்லாத பொருளே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும், உலகத்திற்கே வேண்டிய அனைத்து பொருள்களையும் தன்னுள்ளே செறித்து வைத்திருக்கக்கூடிய பெருநகர் மதுரைங்கிறதுக்காக அதனை சரக்கரைம்பார். உலகத்தில் சரக்கரை மதுரை. மதுரை கலம்பகத்துல சொல்றாரு அத. வண்ணம் என்பது இந்த இடத்துல தொய்யில் குழம்பு. மகளிர் மார்பில் பூ போல கொடி போல அழகாக வண்ணம் பட எழுதி கொள்கின்ற அந்த ஓவியம் தீட்டுவதற்கு பயன்படக்கூடிய குழம்பு. அதான் தொய்யில் குழம்பு. கொடி போலவும் மலர் போலவும் எழுதுகின்ற வண்ணம்னு சொல்ல வேண்டும். தன்னரும் சாந்தமும் சந்தனமும் பூவும். இந்த சந்தன மரம் இருக்குத, அது இயல்பாக மனம் வீசுவது. சங்க இலக்கியத்திலே மிகுதியாக பாடியவர்கள் யார் என்று கேட்டா கபிலர் தான். சங்க இலக்கியத்திலே மிக மிக மிகுதி 2381 பாடல்கள்ல 245 பாடல்கள் கபிலர் பாடியவர். அவ்வளவு பாடியிருக்கிறார். அந்த புலமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சந்தன மரத்துல போய் ஒரு வண்டு ஒரு கூடு கட்டுச்சு, தேனடை வச்சுக்கிது. அது எப்படி இருக்கு? தாமரை தந்தாது ஊதி வீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோர்கள் நற்றனை முதல் பாட்டு. அதாவது தேன் மிக தூய்மையானதுதான். அது ஊதி ஊதி கொண்டு மலர்ல ஊதி ஊதி கொண்டு போய் இந்த தேனி எடுத்து கொண்டு போய்
அங்க இங்க கூடு கட்டாம சந்தன மரத்தினுடைய உச்சியில, கீழே இல்ல, உச்சியில கட்டினா என்ன பொருள்னா, யாராலும் தீண்டுதற்கரிய உயரத்துல சந்தன மரத்துல கட்டுனதுனால அந்த சந்தனத்தினுடைய மனம் சேருகிறது. அந்த தேன் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அது நீரில் முளைத்த தாமரை மலர்ல இருந்து எடுத்தது. பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் தான் கபிலன். அதனால்தான் 53வது புறநானூற்று பாட்டுல பொருந்தில் இளங்கீரன்கிற ஒரு புலவன் பாடுறான். யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இருபுறை பாடுகிற போது, இந்த யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இருபுறைங்கிறவன் போருக்கு போயிட்டு திரும்பி வந்தானா. வந்த உடனே அடாடாடா, நான் பெற்ற இந்த வெற்றியை இப்ப பாடுறதுக்கு கபிலன் இல்லாம போயிட்டானேன்னு. அவன் இறந்து கபிலன் இப்ப இல்ல, கபிலன் இல்லாமல் போய்விட்டானேன்னு நானா. உடனே அந்த பொருந்தில் இளங்கிரன்கிற புலவன் சொல்றான், செருத்த செய்யுள் செய் சென்னாவின் வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் இன்று உடனாயும் நன்றுமன் என்ற, கபிலன் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கூறுகின்ற நின் ஆற்றல் தோன்ற பாடுவன் முன்னால் பகைவரை கிடப்ப. நானும் கொஞ்சம் பாடி பார்க்கிறேன்னு, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட என்று அந்த இளங்கீரன்கிற புலவன் சொல்றான். அதனால அந்த கபிலன் அப்படி அவ்வளவு பெரும் புலவன், வாய்மொழி கபிலன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவார்கள். அவன் சொன்ன அவ்வளவு உண்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட பெரும்புலவனுடைய நிகழ்ச்சியை பார்த்தோம். பூ முதலாகிய அந்த பூவும் புகையும் அப்படிங்கிற அந்த பூங்கிறதுக்கு சில உரையாசிரியர் எழுதுறாங்க. உதிரி, மாலை, சரம் என்று பல வகையாகும். பூ என்பது இங்கு ஆகு பெயராக எல்லாவற்றையும் குறித்தது. பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுடு, பலவே பால்னா பகுதின்னு பொருள். அந்த பால்ங்கிறது எப்படி ஆச்சுன்னு கேட்டா, பகுத்தல் பகல், பகல்னாலும் பகுத்தல், பாதி செய்தல். அதனாலதான் ஒரு நாள்ல பாதிக்கு பேர் பகல். அது ஏன் இரவுன்னு பேரு? அது ஒளிய கடன் வாங்குது, அதனால இரவு, இரத்தல். பகல் இரவு. அது போல பால் வகை தெரிந்த, பால்னு பகுதி, முப்பால் 3 பகுதி, அறத்துப்பால் ஒரு பகுதி, அறம் என்ற பகுதி, பொருட்பால் பொருட்பகுதி, காமத்துப்பால் காமப்பகுதி. பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு, பண்டம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு பிழை எல்லா இடத்துலயும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. பண்டகசாலை என்று எழுதக்கூடாது, பண்டசாலை தான். பண்டம் சாலை, பண்டசாலைன்னு தான் எழுதணும். பண்டகசாலைங்கிறது பிழையான வழக்கு. பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுடு, கூலம் குவித்த கூல வீதியும். கூலம் என்பது தானியம், பலவேறு வகையான உணவுப் பொருள். கூலம் குவித்த கூல வீதியும், தானியத்திற்கென்று தனி வீதி, தனி தெரு. காழியர் கூவியர், காழியர்னா பிட்டு வாணிகர். அந்த காலத்துல பிட்டு வாணிகம் நடந்திருக்கிறது. அதற்கு நமக்கு திருவிளையாடல் புராணத்திலையும் பிற்காலத்துல சான்று இருக்கு. காழியர் கூவியர், கூவியர்னா அப்ப வாணிகர், அப்பம் சுட்டு விற்கிறவங்க. சிலப்பதிகாரத்துல இவ்வாறு பிட்டு வாணிகர், அப்ப வாணிகர், கல்நுடை ஆட்டியர். இந்த ஆட்டிங்கிற சொல்ல பாருங்க. ஆட்டிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, இந்த சொல் எங்க வருதுன்னு பாருங்க. ஆட்டி என்பது உங்களுக்கு தெரிய எந்த இடத்துல வருகிறது என்று நினைத்து பாருங்க. பெண்டாட்டி, இந்த இடத்துல ஆட்டி அப்படின்னா என்ன பொருள் என்றால், பெண் தன்மையை ஆள்கின்றவள் என்றுதான் பொருள். மனைவின்னு பொருள் இல்ல, அது பிற்காலத்துல வந்த பொருள். அங்கு நிற்பது ஆடவன் கொல்லோ பெண்டாட்டி கொல்லோன்னு எழுதுவார் சேனாவரையர். ஆடவனா பெண்ணாங்கிறதுக்கு, அதாவது பெண்டாட்டின பெண் தன்மையினை ஆள்கின்றவள், ஆட்டி ஆள்கின்றவள்னு பொருள். இவ்வாறு பெண்டாட்டி. அதே போல இங்க கல்நொடை ஆட்டியர், இந்த நொடைன்னு இருக்கு பாருங்க. இந்த சொல் விற்றல் என்று பொருள். கல்லை விற்பவர்கள். அது அந்த சொல் இப்ப ஒரு வசை சொல்ல பயன்படுது, எல்லாருக்கும் தெரியாது.
சில பகுதிகள்ல எனக்கு கொடுப்பா, எல்லாத்தையும் என்கிட்ட கொடு அப்படின்னு நொட்டு அப்படிங்கிறான். அது நொடுத்தல். அது நொடுத்தல். அது யாரும் எழுதல. அதாவது உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பானா நொடை. அதுல இருந்து வந்தது நொடை. கல் நொடை ஆட்டியர், கல்லை விற்பவர்கள். பாசவர், பாசவர் என்றா பசிய வெற்றிலையை விற்பவர்கள், வெற்றிலக்காரர்கள். என்னதான் பாக்கி வச்சாரு இவரு. அப்பம், பிட்டு, கல்லு. வாசவர் வெற்றிலை விற்பவர். வாசவர் வாசனை பொருள் விற்பவர். லவங்கம், கற்பூரம், இதெல்லாம். இந்த கற்பூரம்னு எழுதக்கூடாது. அம்மா ஆண்டாளம்மா சொல்றாங்க பாருங்க, கற்பூரம்னு அருமோ. அதுதான் தமிழ்மை செய்தல்னு பொருள். கற்பூரம் தமிழ் சொல் இல்ல, அதனால அது தமிழ்மை படுத்துறாங்க அந்த அம்மா. கருப்பூரம்னு அருமோ, கமல செவ்வாய் நாருமோ. என்ன அழகான தமிழ் பாருங்க. ஆண்டாளனுடைய தமிழ் படிக்க படிக்க அவ்வளவு இதா. கோதுகலமுடைய பாவாய் அப்படிங்கிறாங்க. அந்த கோதுகலமுடையங்கிற அந்த சொல் தொடர்கள்லாம் திருப்பாவையில வரக்கூடிய தொடர். அதாவது பாசவர், வாசவர், மைநில விளைஞர். மையின ஆகு பெயருது, கருப்பு. மைநில விளைஞரோடு நிணம் தசை, ஆட்டு தசையை விற்பவர்கள் நின விளைஞர், நினத்தை விற்பவர்கள். கறி, ஆட்டுக்கறின்னு சொல்றான். இப்ப ஊன்னு சொல்லணும், தமிழ்ல சரியா சொல்ல வேண்டாம். ஊன், ஊன் விற்பவர்கள். ஓசுனர் என்றால் பரதவர். பரதவர் என்றால் கடல் ஓடுகிறவர், கடல்ல ஓடுகின்ற அவர்கள். எண்ணெய் வாணிகரும் கூட அப்படின்னு எழுதுறாங்க, எண்ணெய் விற்பவர்கள். இந்த எண்ணெய்ங்கிற சொல்ல மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அது தவறாக சொல்லப்படுகிறது. அது எள் கூட்டல் நெய்ன்னு அதை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்க கூடாது. எல்லாரும் பிரித்திருக்கிறாங்க. ரொம்ப கற்றவர்கள்லாம் கூட எள் கூட்டல் நெய் தான் எண்ணெய்ன்னு ஆச்சுன்னு எழுதியிருக்காங்க. அப்படி இல்லை. எள்ளுங்கிறது முதல்ல அதுக்கு அந்த பேர் இல்லை, அதுக்கு பேர் எண் தான் பேரு. தன்னகரமா எழுதணும். எண் என்பதுதான் பேரு. எள்ளுங்கிற சொல் தொல்காப்பியத்துல எங்கேயும் வரல. அதுக்கு மாறாக எண் என்ற பெயர் தான் வருகிறது. எண் என்றால் எண்ண முடியாத அளவு சிறியதாக இருப்பது. அதிலிருந்து எடுக்கப்படுகிற சாறு நெய். எண் கூட்டல் நெய் எண்ணெய்னு பிரிக்கணும். எண் கூட்டல் நெய்னு பிரிக்கணும், எண்ணெய். அவ்வாறு எண்ணெய் வாணிகர். கஞ்சகாரர், அதுனா கஞ்சகாரர், கஞ்ச தாளம். தாளத்துக்கு இந்த வெண்கலத்தினால தாளம் செய்யப்படும். கஞ்சம்னா வெண்கலம் என்று பொருள். அது உலோகம். வெண்கலம் விற்பவர்கள், அதாவது கண்ணார், அவங்களுக்கு பேர் கண்ணார். கண்ணார தெருன்னு ஒரு தெரு இருக்கு இங்க தஞ்சாவூர்ல, கும்பகோணத்துல எல்லாம் கண்ணார தெரு. அவங்க வெண்கலத்தினால பாத்திரம் செய்யக்கூடியவர்கள். செம்பு செய்கினர், செப்பு பாத்திரம் செய்கிறவர்களுக்கு தனி ரீதி. அப்ப அந்த காலத்துல எவ்வளவு பெரிய நகரமாக அது இருந்திருக்க வேண்டும். அப்புறம் மரங்குல் தச்சர், ஆசாரிகள். கருங்கை கொல்லர், இரும்படிக்கிறவன். கருங்கைன்னா வலிய கைகளை உடையவர்கள், அவன் இரும்படிக்கிறவன். வலிய கையை உடைய கொல்லர்கள். கண்ணுள் வினைஞர், அது என்னன்னா கண்ணுள் வினைஞர்னா உற்று உற்று நுணுகி பார்த்து வேலை செய்கிறவன். அவன் யார்? அவன் சித்திரம் வரைகிறவன். கண்ணுள் வினைஞர் என்றா சித்திரம் வரைகிறவன், ஓவியம். அதாவது அதுக்கு மதுரை காஞ்சியில நச்சினார்க்கினியர் உரை எழுதுகிற போது எழுதுறாரு, நோக்கியவர்களுடைய கண்ணிடத்தே கொண்டு போய் ஓவியத்தை நிறுத்துகிறவர். அதனாலதான் கண்ணுள் வினைஞர்னா. நச்சினார்க்கினியருடைய அளவற்ற பெரும்புலம் அப்படி பொருள் சொல்லுது. இவன் கண்ணால நுணுகி நுணுகி பார்ப்பான்னு சொல்லாம பார்க்கிறவனுடைய கண்ணுல கொண்டு போய் நிறுத்துறான்னா. மண்ணீட்டாளர், அதாவது இந்த இடத்துல மண்ணுங்கிறது சொத. சுண்ணாம்பும் மண்ணும் கலந்த அந்த கலவையினாலே சிற்பம் செய்கிறவர்கள்.
சிற்பம் செய்கிறவர்கள், சுதைமண் பாவை செய்வோர். அடுத்தது யாரு? குயவருமா? குயவரும் அது போல மண்ணாலே செய்யக்கூடியவர்கள். பொன்செய் கொல்லரும், உருக்கு தட்டார், தங்கத்தை உருக்கி அதற்கு பிறகு செய்யக்கூடியவர்கள் தட்டார், பொற்கொல்லர். நங்கலம் தருணர், ரத்தினம் பதித்த விலை உயர்ந்த அணிகலன்களை செய்யக்கூடியவர்கள். துன்னகாரர், துன்னகாரர்னா யாரு சொல்லணும்னா, துண்ணுதல் என்றால் நெருக்குதல்னு பொருள். ரெண்டு ஆடையினுடைய ரெண்டு பகுதிய வெட்டி ரெண்டு பகுதிய ஒன்னா தைக்கிறவனுக்கு பேரு துன்னகாரர், தையற்காரன்னு பொருள். துன்னகாரர் என்றால் தையற்காரர். தோலின் துன்னரும், அதுல தோலால தைக்கிறவன், தோல் தைக்கிறவன். இவ்வாறு கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி. கிழின சீலை துணி. பொற்கிழி அப்படின்னா என்ன பொருள் என்றால், பொன்னை ஒரு முடிச்சா ஒரு துணியில கட்டி கொடுக்கறதா பொற்கிழி. கிழி சீலை துணி. கிழியினும் கிடையினும், கிடைன்னா நெட்டி, நெட்டியில வேலை செய்யறவன். நெட்டிங்கிறது ஒரு நெட்டி மாலை. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு போடுறதுக்கு ஒரு மாலை செய்வாங்க, அது நெட்டியில செய்யப்பட்டது. அதாவது பஞ்சு போல இருக்கக்கூடிய ஒன்று அது. அது புறநானூறுல சொல்லுவான். நல்ல ஆற்றல் வாய்ந்தவன் நாட்டுக்கு தலைவனாக இருந்தால் அந்த ஆட்சி தாங்க முடியாததாக இல்லாமல் நெட்டிய கையில் எடுத்தது மாதிரி இருக்கும், அவ்வளவு லேசா இருக்கும். அதனால கிடைச்சு, அதுக்கு பேர் கிடைச்சு. நெற்றியில வேலை செய்யக்கூடியவர்கள். பழுதல் செய்வினை பால்கழு மாக்கள், பல வகையான. இந்த இடத்துல உரையாசிரியர் எழுதினாரு, எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. பொய் கொண்டை செய்பவர்கள், மகளிருக்கு வேண்டிய பொய்யான கொண்டையை செய்து தரக்கூடியவர்கள். அதாவது ஒப்பனை செய்வினைங்கிறதுக்கு உரை எழுதுகிற போது பொய்க்கொண்டை செய்வார்னு எழுதுறாரு. அவர்களும் அது அரும்பத உரைகாரர் எழுதக்கூடிய உரை அது. அப்புறம் குடலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பரல் மரபின் பெரும்பான் இருக்கையும் பாணர்கள். பாணர்ங்கிற சொல் எதிலிருந்து வந்தது என்றால் பண் என்பதிலிருந்து வந்தது. பண் என்பதிலிருந்து அதை ஒரு வினை சொல் ஆக்கலாம், வினை எச்சமா ஆக்கலாம், வினை முற்ற ஆக்கலாம். எப்படி ஆக்கலாம்? கபிலர் காட்டுறாரு புறநானூற்றுல பாரியை பத்தி பாடுகிற போது, சீரியாழ் பண்ணி அப்படின்னு, சீரியாழ் இசைத்துன்னு பொருள். பண்ணை கூட்டி, சீரியாழ் பண்ணினர் என்றால் இசைத்தனர் என்று பொருள். இப்ப அந்த சொல்லு எப்படி ஆச்சுன்னு பாருங்க. அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கிறான், இந்த பண்ணுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம அந்த சொல் போயிட்டு ஏதோ செய்து கொண்டிருக்கிறான்ங்கிற பொருள்ல இப்போது வழங்குவது டீகிரடேஷன். ஒரு சொல் தன்னுடைய உயர்ந்த பொருளை இழந்த நிலை அது. சீரியாழ் பண்ணி என்றால் பண்ணி செய்து என்று பொருள். குழலாலும் யாழாலும், கருவிகள்ல முதல்ல தோன்றியது குழல் தான், பிறகுதான் யாழ் தோன்றியது. குழல் இயற்கையில் விளைந்தது, யாழும் அப்படித்தான். அதாவது மரத்தின் கிளைகளிலே அங்கங்கு இயற்கையிலே படர்ந்த கொடிகள் காய்ந்து போய் காற்று மோத உண்டான ஒலி ஓசையை பார்த்து யாழை செய்து கொண்டான். அரும்பரல் மரபின் பெரும்பான் இருக்கையும், பாணர்கள்ல பெரியவர் சிறியவர் அவரவர்கள் இசைக்கக்கூடிய கருவிகளுக்கு தகுந்தாற் போல பெயர் பெறுவார்கள். பெரும்பானது இருக்கையும், இவர்களெல்லாம் இவ்வாறு சிறு குறும் கை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் சிறு குறும் கைவினர். இப்ப இந்த சிறு குறுங்கிறத இப்போதெல்லாம் தமிழ்ல கையாளுகிறார்கள். சிறு குறு விவசாயிகள் அப்படிங்கிறாங்க. சும்மா உருமா நிலம் வச்சிருக்கிறவங்க சிறு குறு விவசாயிகள்னு இப்ப எழுதுறாங்க. சிறு குறு வேளாண் மக்கள். சிறு குறும் கைவினை பிறவினை ஆளரோடு, பிறருக்கு ஏவல் செய்யக்கூடியவர்களோடு
மறுவின்றி விளங்கும் மறுவூர் பாக்கம். இது வரையில சொல்லப்பட்டது காவிரி போன்றதில் இருக்கின்ற மறுவூர் பாக்கம் என்ற பகுதி. இனிமே அதற்கு பிறகு அடுத்தபடியாக பட்டினப்பாக்கத்துக்கு போறார். இதுல என்ன சிறப்பு என்றால், மறுவூர் பாக்கத்துக்கும் பட்டினப்பாக்கத்திற்கு நடுவுல ஒரு பகுதி இருக்கு, இடைநிலைப்பட்ட ஒரு பகுதி. அதை பத்தியும் சொல்லுவார். அடுத்தது மறுவின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். அது என்ன மறுவூர் பாக்கம்? ஊரோடு பொருந்தி இருக்கின்ற கடற்கரை பகுதின்னு பொருள். பாக்கம்னா கடற்கரை பகுதி, காட்டுப்பாக்கம்னா அது கடற்கரை பக்கத்துல இருக்குன்னு பொருள். பட்டினப்பாக்கம்னா கடற்கரை பட்டினத்திற்கு பக்கத்துல இருக்குன்னு பொருள். பாக்கம் என்பது கடற்கரை என்று பொருள். மறுவுதல் என்றால் பொருந்துதல். அதனால்தான் ஒரு குடும்பத்துல வந்து பொருந்தக்கூடிய ஒருவனுக்கு பேர் மருமகன். மறுவுதல், பொருந்துதல், மருமகன், மருமகள். அந்த மருமக பிள்ளைங்கிறது என்னாச்சு? மாப்பிள்ளைன்னு ஆச்சு. மாப்பிள்ளைங்கிற சொல் எப்படி வந்ததுன்னா, மருமக பிள்ளைங்கிறது மாப்பிள்ளைன்னா இலக்கணம் மறுமொழி. சரி, அடுத்தது கோவியன் வீதியும். அரசர்கள் போவதற்குன்னு ஒரு தெரு இன்னைக்கு அப்படி இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா லண்டன்ல இருக்கு. லண்டன்ல அரசர்கள் போகின்ற தெரு டவுன் ஸ்ட்ரீட். அதுல வந்து அரசர்கள் மட்டும்தான் போகலாம், வேற யாரும் போகக்கூடாது. மற்றவங்க போறதா இருந்தா போக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொன்னா கார் போகக்கூடாது உள்ளார. அங்க கோச் போகக்கூடாது, எல்லையில நிறுத்திட்டு நடந்து போகணும். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க கோச்சில் வர்றதுக்கு. அந்த காலத்துல விடுதலை போராட்ட காலத்துல லண்டன்ல அரசரை பார்ப்பதற்கு ஒருவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கோச்சில போய் இறங்கினாரு. ஒரு மேல ஒரு துண்டு போட்டிருக்காரு, இடையில ஒரு வேட்டி கட்டியிருக்கிறார், ஒரு பக்கிரி. அவரை பார்த்த உடனே நிருபர்கள் சூழ்ந்து கொள்றாங்க. முக்கியமான சந்திப்பு, அரசரை சந்திக்க போகிறார், இந்தியாவில் நடக்கக்கூடிய கிளர்ச்சிகளை பற்றி பேச போகிறார், உடன்பாடு ஏற்பட போகிறதா இல்லையா என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது காந்தியடிகளை பார்த்து செய்தியாளர்கள் கேட்டார், நீங்க அரசரை பார்க்க வர்றீங்களே, கொஞ்சம் நல்ல உடை ஊற்றிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன், இது நல்லா தானே இருக்குன்னாரு. இல்ல, ஒரு அரசரை பார்க்கிறதுன்னா அதற்கு ஒரு முறை இருக்குது இல்லைன்னா, அதான் எனக்கும் சேர்த்து உங்க அரசர் நிறைய போட்டிருக்காரு என்ன. அதாவது அந்த எளிமை என்பது இயல்பாக இருந்தது. அந்த எளிமை எங்கிருந்து தோன்றியது என்று கேட்டா மதுரைக்கு வந்த போதுதான். அங்க இருக்கிற வேளாண் மக்களை பார்த்தார். அட, இந்த மாதிரியான ஒரு வெப்ப நிலையில மேலாடை இல்லாம ஒரு ஆள் இடுப்புல ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இந்த தொழிலை செய்கிறானே, அவனுக்கு அதற்கு மேல வசதி இல்லை. அப்ப நான் ஏன் எப்படி இருக்கணும்? நான் ஏன் கனத்த மேலாடைகள்லாம் போன வேண்டும்? கழட்டி தூக்கி போட்டார். அன்னைக்குதான் அவருடைய உடையில ஒரு பெரிய மாற்றத்தை விளைவித்தது அந்த மதுரை பகுதி. அதனால அவ்வாறு எளிமை. கோவியன் வீதியும் அரசர்கள் உறவுதற்கென்று அமைந்த இயல்கின்ற கொடித்தேர் வீதியும் தேர் போவதற்காக அமைந்த வீதி. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் விடை சொல்லி பாருங்க. இலக்கணம் ஒரு முட்டுக்கட்டை. நான் சொல்றேன் இலக்கணம் ஒரு முட்டுக்கட்டைன்னு சொல்றேன். நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களான்னு பாருங்க, நினைச்சு பாருங்க. நான் கேட்டேன், பல பேரை கேட்டேன். ஆமாங்க, ஒரு முட்டுக்கட்டைதான்னு சொல்றாங்க எல்லாரும். நான் உடனே சொல்றேன், முட்டுக்கட்டைன்னு நல்லதுன்னு பொருள்னு சொன்னேன். அது எப்படிங்கன்னு கேட்டாங்க. தேரு ஒரு தெருவுல போகும்போது, ஒழுங்கா போயிட்டு இருக்கும் போது பின்னாடி 4 பேர் முட்டுக்கட்டை எடுத்துட்டு வருவான். தேரை நிறுத்துறதுக்காக இல்ல, தேர் வழி தப்பி போகும்போது சட்டுன்னு போய் அந்த முட்டுக்கட்டையை கொடுப்பான். அப்ப என்ன பொருள் என்றால், தேர் நேராக போவதற்கு வழி செய்வதுதான் முட்டுக்கட்டை. அதனால இலக்கணம் முட்டுக்கட்டை தான். ஒழுங்கா எழுதுறதுக்கு, ஒழுங்காக பயில்வதற்கு, தப்பான வழியில போகாமல் இருக்க, தவறான வழக்குகளை வழங்காமல் இருக்க, தவறு என்று கருதத்தக்க பிழைகளை செய்யாமல் இருக்க, நம்மை ஒரு வழியில் செலுத்துவதுதான் இந்த இலக்கணம் என்ற முட்டுக்கட்டை. இந்த முட்டுக்கட்டை தேவை அப்படின்னு நான் சொன்ன போது, இது என்ன வம்பா இருக்குது, நாங்க இதுகாரம் நினைச்சிருந்தது முட்டுக்கட்டைன்னு தடுக்கிறதுன்னு நினைச்சோம்,
நீங்க நெறிப்படுத்துறதுன்னு சொல்றீங்க, இந்த இடத்துல அப்படித்தான் போடும். கொடித்தேர் வீதியும் பீடிகை தெருவும், கொடித்தேர் வீதியும் பெருங்குடி வாணிகர் மாடம் அருகும் பீடிகை தெரு. பீடிகை தெருன்னு கடைத்தல். பீடிகை தெருவும் மறையோர் இருக்கையும் மாடம் அருகும். மறையோர், மாடம் என்றால் அடுக்கு என்று பொருள். மாடம் அருகும் 8 அடுக்கு மாளிகையில் பாருங்க, அதான் அடுக்கு. வீழ்குடி உழவரோடு, இந்த வீழுங்கிற சொல்லை 2 பொருளில் நிகழும் பல இடங்கள்ல. நன்றாக அதனை பாகுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். வீண விரும்புதல் என்று ஒரு பொருள் உண்டு. அந்த பொருள் சில இடங்கள்ல வரும். இந்த இடத்துல அதேதான். வீழ்குடி, விரும்பத்தக்க குடி, கீழே வீழ்ந்த குடி இல்லை. வீழ்குடி உழவரோடு, விரும்பத்தக்க உழவர் குடியோடு விளங்கிய கொள்கை ஆயுள் வேதரும். ஆயுள் வேதர் என்றால் மருத்துவர். ஆயுள் வேதரும் காலக்கணிதரும், காலத்தை கணக்கிடக்கூடிய சோதிடரும் கணியர். காலக்கணிதரும் ஆயுள் வேதரும் காலக்கணிதரும் பால்வகை தெரிந்த பன்முறை இருக்கையும். பல வகையான வீடுகள் இப்படி எல்லாம் இருக்கு. கோவியல் வீதியை முதற்கொண்டு பால்வகை தெரிந்த பன்முறை இருக்கையும் எல்லாம் சேர்ந்திருக்க. அப்புறம் திருமணி குயிற்றுனர், மணிய பட்ட தீட்டி அதை ஒளிமிக்கதாக ஆக்கக்கூடியவர்கள். திருமணி குயிற்றுனர் சிறந்த கொள்கையோடு அணி வளை போடுனர், சங்கை அறுத்து வலை செய்யக்கூடியவர்கள். போடுதல் என்றால் பிளத்தல், அறுத்தல், துண்டாடுதல். அணிவரை போடுனர் அகன்பெரு வீதியும், அது அகன்ற பெரிய தெரு. அது சொல்றான்ல 100 அடி சாலைங்கிறான்ல, அது போல. சூதர் மாகதர் வேதாளிகளோடு, சூதர் மாகதர் என்பார். சூதர் என்பவர் நின்று பாடுகின்றவர்கள், மாகதர் என்பவர்கள் இருந்து பாடுகிறவர்கள். வேதாளிகர் அப்படின்னு துயில் எழுப்புகின்றவர்கள், துயில் எழுப்பதற்காக பாடுகிறவர்கள். இவங்கெல்லாம் யாரு? அரசன் உறங்க போகிற போது அவனுக்கு, அவனுடைய பள்ளிக்கு அவன் செல்வான். அதற்கு பிறகு காலையில அவனை எழுப்புகிற போது மங்களமான நற்பண்களை பாடி எழுப்பக்கூடியவன் வேதாளியன். அவனை நின்று ஏத்துகிறவன் சூதன். அவனை இருந்து உட்கார்ந்து பாடுகிறவன். ஏன்னா அவன் பெரிய கருவி வச்சிருப்பான், அதனால அவன் உட்கார்ந்து இசைப்பான். அவனுக்கு பேர் மாகவன் என்று. இந்த மாதிரியான அரச பணியாளர்கள். காவர் கணிகையர், இரவு நேரத்தில் விழித்திருந்து பணியாற்றக்கூடிய பெண்டுகள் எழுதுகிறார். பெண்கள். ஆடல் கூத்தியர். கூத்து என்பது அருமையான ஒரு சொல். இந்த சொல்லு திருக்குறள்ல எப்படி இருக்கு பாருங்க. கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. அதாவது கூத்தாட்டு அவைன்னு இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்துல. கூத்து நிகழ்கின்ற அவை, நாடகம் நடக்கின்ற அவை என்று பொருள். இந்த கூத்துக்கு பெரிய இலக்கணம் எது என்றால், அந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கூத்துக்கு என்ன பெரிய இலக்கணம் என்னன்னு கேட்டா, அதற்கு ஒரு இலக்கணம் எழுதினார். நாடக இயல் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் பரிதிமார் கலைஞர். இந்த காலத்தில் நாடக இலக்கணம் இல்லை என்பவர்கள் அந்த நூலை பார்க்கணும். ஒப்பற்ற பெரும்பணி செய்தவர் இந்த பரிதிமார் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றி வைத்துக் கொண்ட பெருமகன் அவர். நாடக இலக்கணம் எழுதியிருக்கிறாரு. நாடக இலக்கணத்துல தலைமையானது எது என்று கேட்டால், நாடகம் மேடை இருக்குது, அது ஒரு உலகம். கீழே பார்ப்பவர்களுடைய உலகம் வேற. என்ன இலக்கணம் என்று கேட்டால், அந்த மேடையில இருக்கிறவன் கூத்து நிகழ்கின்ற காலத்து கீழே வரக்கூடாது, அவையில நிக்க கூடாது. கீழே இருக்கிற அவையில இருக்கிறவன் மேடைக்கு போயிடக்கூடாது. இது மிக இன்றியமையாத ஒரு இலக்கணம். இதை இவ்வாறு சொல்லுவதற்கு நான் காரணம் என்ன என்று கேட்டால், பிரதாப முதலியார் சரித்திரம்ங்கிறது தமிழில் பிறந்த முதல் நாவல். அதுல பிரதாபன் என்பவன் பெரிய செல்வர் வீட்டு பிள்ளை.
அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வருகிற ஆசிரியன் கையில ஒரு பெரம்பு எடுத்துட்டு வர்றான். இந்த பிரதாபனை அடித்து பாடம் சொல்ல முடியுமா? முடியாது. அவன் பெரிய செல்வனுடைய வீட்டு பிள்ளை. அதனால பிரதாபன் பாடம் கேட்கின்ற போதே ஒரு ஏழை வீட்டு பிள்ளையான கனக சபையும் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்கிறார் இந்த ஆசிரியர். கனக சபை எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு? பிரதாபன் ஏதாவது தப்பு பண்ணா அடிக்கிறது கனக சபை. என்ன இப்படி பேசுற, நீ சொல்றது தப்புன்னு அந்த ஆசிரியர் கனக சபையை அடிப்பார். இந்த கனக சபை நண்பன். இந்த ரெண்டு பேரும் சரியா படிக்காத ஆளுங்க. பிரதாபன் அதற்கு பிறகு வயது முதிர்ந்து தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் எழுதுகிற போது கனக சபைக்கு கடிதம் எழுதுகிறான். அன்புள்ள நண்பனே கனக சபை, நான் எழுதுகின்ற இந்த கடிதம் உனக்கு வந்து சேரவில்லை என்றால் வந்து சேரவில்லை என்று எழுதணும். அவ்வளவு நுட்பமான அறிவுடையவனா. இந்த நாவல் அவ்வளவு சுவையுடைய நாவல். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த காலத்துல ராமாயணம் நாடகம் நடக்குது. கையேயி 2 வரம் கேட்கிறார் தசரதனை பார்த்து. ஒன்று, என்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும். இன்னொன்று, ராமன் காட்டுக்கு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகும் அப்படின்னு. உடனே தசரதன் ஓன்னு அழுகுறான். நாடகம் பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லாம் அப்படியே அழுகுறாங்க. எல்லாம் அழுகின்ற நேரத்துல இந்த பிரதாபன் பார்த்தான். கனக சபை, நம்ம ஊர்ல இந்த அநியாயம் நடக்க நாம பார்த்துட்டு இருக்கிறதா, வாடாமா. 2 பேரும் மேடைக்கு பாஞ்சு போய் அந்த கைகேய ஒரு கோலால தாக்கி, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ராமன் முடிசூட இருக்கிறான், நீ அங்க இருந்து வந்து ஓம் பிள்ளை கேட்கறிய அப்படின்னு. ஒண்ணு அவ அடிக்கு பயந்துட்டு, அப்படியே இருக்கட்டுங்க, ராமனே முடிசூடிக்கிட்டு ஒண்ணுறான். அதனால ராமாயணத்தை 1.5 காண்டத்தோடு முடித்து விட்ட பெருமை அந்த பிரதாபனே சாருன்னு எழுதுவாரு மாயூரம் வேதநாயகன். பெரிய ஒப்பற்ற தொண்டு செய்தவர் மாயூரம் வேதநாயகன். உவேசாவுக்கு ரொம்ப ஈடுபாடு ஒரு பாடல. நீதிபதியாக இருந்தவர். அந்த நீதிபதி எழுதக்கூடிய அந்த நாடகத்துல, அந்த நாவல்ல பல இலக்கணங்கள், நாடக இலக்கணம், இயற்றமிழ் இலக்கணம் எல்லாம் இதுல இருக்கு. அது ஒரு கருவூலம். முதல் நாவல்னா அப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நாவல் இன் தமிழ். அவ்வாறு எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி அதை போல இவ்வாறு பலவேறு வகையான தொழில்கள் எல்லாம் பயின்றவர்கள். காவர் கணிகையர், ஆடர் கூத்தியர், பூவிலை மடந்தையர், பூவை விற்பவர்கள், ஏவர் சிலதியர். இந்த ஏவர் சிலதியர்னு குற்றேவல் மகளிர். இந்த காலத்துல சித்தார்பாங்க, சிறிய வேலை செய்யக்கூடியவர்கள். பயில் தொழில் குயிலுவர், பன்முறை கருவியர். குயிலுவர்னா தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி ஆகிய இசைக்கருவிகளை இசைப்பவர்கள். பன்முறை கருவியர். நகை வேடம்பர், நகை வேடம்பர்னா காமெடியன்ஸ், வேடிக்கையா பேசக்கூடியவர்கள், மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவர்கள். பரியாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிகாசம் பண்றவங்க. அரசவையில அரசனை அவ்வப்போது மகிழ்விப்பதற்காக அப்படிப்பட்டவர்களும் இருப்பார்கள். அதுதான் விகடகவி என்று வடமொழியில சொல்லப்படும். அவர்களும் இருப்பார். தெனாலிராம அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. அரசவையில் இருப்பவர்கள். வகைதறி இருக்கையும் ஆகிய இவர்களெல்லாம் கடும்பரி கடவுணர், களிற்றின் பாகர், குதிரையை செலுத்துவோர்கள். களிற்றின் பாகர் யானைக்கு பாகர், யானையை செலுத்தக்கூடியவர்கள். பாகு கழிந்து யாங்கனும் பறைபட வருவும் வேக யானையின் வழியோ நீங்குன்னு பின்னால் எழுதுவார் இளங்கோவடிகள். அது வேகமாக வருகின்ற அந்த யானையை செலுத்தக்கூடியவர்கள். கையில ஒரு அங்குசம் வச்சிருப்பான் மேல. அதுக்கு பேர் அங்குசம்னு, அது வடமொழி. தமிழ்ல தோட்டின்னு சொல்லணும். இந்த தோட்டிக்கு அடங்காத யானை, எதற்கும் அடங்காத யானை இந்த தோட்டிக்கு அடங்கும். அந்த யானை, யானைப்படை ஆகிய எல்லாம். நெடுந்தேர் ஊருனர், தேர்ப்பாகர், தேரை செலுத்தக்கூடியவர்கள். கடுங்கண் மறவர், காலாட்படைக்காரர்கள். இருந்து புறம் சுற்றிய பெரும்பான் இருக்க, பெரும் பாய் இருக்கை. பாயினா பறந்து இருத்தல், பாயிருக்கை பறந்து இருத்தல். இவ்வாறு பல்வேறு வகையான தொழிலாளர்கள் சூழ்ந்து அரண்மனையை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த பட்டின பாக்கத்தில் அவர்களெல்லாம் அவர்களுடைய குடியிருப்பு இருக்கிறது. இருந்து புறம் சுற்றிய பெரும் பாயிருக்கையும், அரசனுடைய கோயிலை சுற்றி எல்லாம் இருக்கிறாங்க. கூப்பிட்டா உடனே அரசன் அரண்மனைக்கு போகணும். இவங்கெல்லாம் அரசனுடைய கோயிலை சுற்றி பறந்து இருப்பவர்களும்.
வீடுகள் சிறப்பில் பெரியோர் மல்கிய சான்றோர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம். பாடல்சார் சிறப்பின் பட்டினப்பாக்கம். அதனால பாட்டு சிறப்புக்கு உரிய பட்டினப்பாக்கம் அப்படின்னு இந்த மரூர் பக்கம் பட்டினப்பாக்கம் இரண்டு சொல்லி அடுத்தபடியாக இரண்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைநிலத்தை பற்றி சொல்ல போறார். அது ஆக ஒரு முழுமையான ஒரு நகர் வர்ணனை இந்த சிலப்பதிகாரத்தில் பெறப்படுது. இதை போல இதற்கு அடுத்தபடியாக இப்படி ஒரு வர்ணனை எங்கே இருக்குன்னா மதுரை காஞ்சியில் இருக்கும். மதுரை பெருநகர் அப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்லி இது விவகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயம் இருந்தால் எழுதுங்கள்.